வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. டியர் லாட்ரி 18/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோக்கு உண்டான கெஸிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. This video is only guessings, no betting, just entertainment only friends. இந்த வீடியோ ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பார்த்தீங்கன்னா போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். அதாவது நம்ம இங்கே கொடுக்குற போர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா 3 டிஜிட் மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை மேக் பண்ணால் 3 டிஜிட் உங்களுக்கு செட் ஆகும். அதனால தான் இதுக்கு நான் பேர் என்ன வச்சுருக்கேன்னா 3 டிஜிட் மேக்கிங் போர்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். 3 டிஜிட் மேக் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இதை நீங்கள் எடுத்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை நம்ம கொடுக்குறோம். ஏ போர்டுக்கு போர்டு பார்த்தீங்கன்னா 8, 3, 5, 9 இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸு. ஸோ 5, 9, 8, 3 பி போர்டில், சி போர்டில் 9, 5, 3, 8 இந்த 4 நம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் ஒவ்வொரு போர்டுக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரா நம்பர் 5வது நம்பரை நம்ம கொடுக்குறது சைபர் நம்ம எய்ம் பண்ணுறோம். ஒருவேளை இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா இதில் ஒரு போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே தான் 3 டிஜிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கணிப்பு பிரகாரம் நம்ம எடுத்துருக்கிறோம். நம்ம வழக்கமாக எடுப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அது நமக்கு கை கொடுக்கும். நேற்று 8 மணிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அது எப்படி இந்த மாதிரி வந்துன்னு தெரில. அது ஏதாவது ஒரு ஷோ அப்படி தான் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபார்முலா புதுதாக நம்ம மாற்றி எடுத்துட்டு நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு ஃபார்முலா ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம புதுசாக ஃபார்முலா மாற்றி எடுத்துடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 நாள் டியர் பொறுத்தவரை 2 நாளைக்கு ஒருக்கா ஃபார்முலா மாற்றிடுவாங்க. ஏன்னா பார்த்தா தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதுசாக ஃபார்முலா கண்டுபிடிச்சா மட்டும்தான் டியரில் சர்வே பண்ண முடியும். டியர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மொக்கையை ஃபெயில் ஆச்சு அப்படின்னாவே அந்த ஃபார்முலா ஃபெயில் ஆச்சுன்னு அர்த்தம். அடுத்த ஃபார்முலா புதுசாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது புது ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ போர்டுக்கு செட் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இது கூட தான் 3 டிஜிட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அந்த பிசி இதில் இருக்குன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 3 டிஜிட் வரும்னு சொல்லி நம்பி எடுத்துக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ இப்போ எடுத்துருக்கிறது நியூ ஃபார்முலா. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா நண்பா? ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் சரியாக உட்காரல அப்படின்னா கொஞ்சம் மாற்றி எடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு 9ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு போர்டில் 5 அல்லது 9 வரணும், இல்லைனா 5, 9 ரெண்டுமே சேர்ந்து வரணும். ஓகே, நம்ம எடுக்கிறது எப்பயுமே சேர்ந்து வர மாதிரி தான் எடுப்போம். இல்லைனா ஒரு நம்பராவது உட்கார் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக எடுப்போம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்தவரை 9, 5க்கு தான் அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரு மணி ஷோக்கு. ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதாங்க, செக் பண்ணி பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 5 தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே 5 தான் நமக்கு அதிகமாக வருது. ஃபார்முலா மெத்தடில் நம்ம எடுத்துருக்கிற இந்த புது மெத்தடில் 5 தான் வருது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு போர்டில் ஏ போர்டில் ஒரு 5, பி போர்டில் ஒரு 5, சி போர்டில் ஒரு 5 இந்த 3 போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் நான் 5 டார்கெட் பண்ணுறேன். கண்டிப்பாக 5ஆம் நம்பர் ஏதாவது ஒரு போர்டில் உட்காரும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம கணக்கு சொல்கிற மாதிரி தான். நம்ம 5ஆம் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது, இதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த 5 தான் நம்ம டார்கெட்டு. ஒருவேளை இது மிஸ் ஆச்சுன்னா 6 இல்லை 4 ஸோ அப்படி உட்காரும். ஆனால் என்னை பொறுத்தவரை 5 உட்காரணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இது மிஸ்ஸினோட அல்காரிதம். ஓகேங்களா? இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். ஸோ இன்றைக்கி சிங்கிள் நம்பர் பொறுத்தவரை நமக்கு 5ஆம் நம்பர் ஏதாவது ஒரு போர்டில் உட்காரும். தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு நம்பி எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. சிங்கிள் போர்டு, ஏபிபிசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு இதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கைக்கு உண்டான காசு வரும். எல்லாமே 3 டிஜிட்லேயே போட்டிங்க அப்படின்னா கைக்கு உண்டான காசு போயிடும். மேக்ஸிமம் போர்டு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணி வெற்றி பெறுங்க. ஓகேங்களா? போர்டு தான் கை கொடுக்கும் என்றைக்குமே. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா காலை வாரி விட்டுரும். ஏன்னா 3 நம்பர் கரெக்டாக செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் போர்ட்லேயும் ட்ரை பண்ணலாம், ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸை பார்த்துடலாம்.
இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோவுக்கு உண்டான ஏபிபிசி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 59 95 85 35 58 98 89 39 53 93 83 38 50 05. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு டோட்டலாக கிடைக்கிற நம்பர்ஸ், அதாவது ஃபார்முலாவில் கிடைக்கிற டோட்டல் நம்பர்ஸ் வச்சு நம்ம இந்த நம்பர்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எடுக்கிற முடியாது அந்த 5 நம்பர், அந்த 5 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் பிரித்து வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேர்ஸ் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மெத்தடில் எடுத்துக்கிறேன். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்பேன், உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து இதுக்குள்ள பிசி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பி எடுக்கிறேன். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஷோக்குமே பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்பேன், வரும் நம்புவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் உங்களோட பிசி இருக்குதாங்கிறத பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது எல்லா நம்பரையும் வச்சு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஷோக்கு இதுலேருந்து தான் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. நான் மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபார்மெட். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி வந்து விட்டுருங்க, எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு எப்படி மேட்ச் ஆகிருக்குது அப்படின்னா 859 895 985 935 958 598 589 539 953 593 583 538 905 950 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்பயுமே நம்ம எடுத்து போடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக கிடைச்ச நம்பரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்பருக்கு வந்து நம்ம வந்து முதலிடம் கொடுத்து நம்ம வந்து இது வந்து மேக் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து போர்டு கொடுத்துருக்கேன். அதாவது 3 டிஜிட் மேக் பண்ணுறது கோட் நான் முன்னாடியே கொடுத்துருக்கிறேன். அந்த போர்டு வச்சு நீங்கள் 3 டிஜிட் மேக் பண்ணிங்க அப்படின்னா வாரத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு இப்போ 1 மணி ஷோக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் கண்டிப்பாக 2 அல்லது 3 நாள் 3 டிஜிட் அதிலே கண்டிப்பாக விழுகும். ஸோ எப்படி வேணாலும் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் நிறைய வரும். அதனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த போர்டை வச்சு தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது வந்து மேக் பண்ணிக்கிறேன். 3 டிஜிட் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதில் வந்து மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட தனிப்பட்ட திறமையை பொறுத்து இருக்குது. நான் உங்களுக்கு அதாவது இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து பிசி நீங்கள் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏ போல் வந்துச்சுன்னா கூட, இப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து என் கெஸ்ஸிங் இல்லைன்னா கூட நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஸோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் ஏ போல் வச்சு நீங்கள் வந்து பிசி மேக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ போல் வச்சு மேக் பண்ணும்போது 3 டிஜிட் உங்களுக்கு கை கொடுத்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது என்னோட மெத்தேடு, உங்களோட மெத்தேடு இதில் கலந்து போடுங்க. சூப்பராக வந்து வின்னிங் வாங்கலாம். பொறுமையாக இது பண்ணுங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்லி தான் இருந்தேன், அதிகமாக வந்து பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ அவங்க வந்து கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் பாஸ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் நாள் 3 டிஜிட், செகண்ட் நாள் 3 டிஜிட் கிடச்சிச்சு, 3ஆவது நாளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வாரி போட்டிருப்பீங்க. அவன் அழகாக எல்லாம் வாரி போட்டிருப்பான். ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், லாட்ரி பொறுத்தவரையும் அப்படி தான். அதனால் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை கிடைக்க வரையும் நம்பாதீங்க, கைக்கு கிடைக்கிறதா நிஜம். அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்ம 3 டிஜிட் வாங்குவோம், அப்படின்னா ஒரு பிசியாவது வின் வரும் அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்துக்கிறேன். பார்க்கலாம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுற நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.